நல்லது, அது கெட்டது. ஒண்ணுமில்ல, நாற்காலி. நான் வந்து நாற்காலியில நான் கீழே உட்காந்தா உடனே அப்படியே ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண இது பண்ணிடுவாங்க, தடுமாறிடுவாங்க. இல்லை இல்லை, நீங்கள் இங்கே சேர்ல உட்காருங்க. ஏன்னா நம்ம வந்து சேர்லாம் உயர்ந்தது, கீழே உட்கார்றது தாழ்ந்ததுன்னு நம்ம மார்க் போட்டிருக்கோம். இது வெறும் அவரவர் உடம்பு வசதி, உடம்புடைய பிசிக்கல் இது அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. மேலே உட்காந்துட்டா உயர்ந்தவன் ஆக மாட்டான், கீழே உட்காந்துட்டா தாழ்ந்தவன் ஆக மாட்டான். பட் நம்ம மார்க் போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ நமக்கு கிருஷ்ணனே எப்படி இது பண்றான்? அவன் யாரு? மாடு ஓட்டின ஆளு, மாடு மேய்ச்ச ஆளு, 5-8 வயசு பையன், 8-9 வயசு பையன். ஆனா ஊரே அவன் சொன்னதை கேட்கறது. இவன் வந்து கோவர்தன பூஜை பண்ணணும், நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், இந்திர பூஜையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவன் சொல்லும்போது, எப்படா சின்ன பையன் சும்மாரு அப்படின்னு பெரியவங்க சொல்லலை. அவங்க அப்பா ஊருக்கே தலைவன், இவனை விட அப்பா பெரிய ஆளு. ஆனா கூட இவன் சொன்னதை கேட்கிறான். அதனால நம்ம வந்து இந்த உட்கார்ந்துருக்கிற இடம், பதவி, அதை வச்சு இல்லை மதிப்பு. ஆனா நம்ம மனுஷனுடைய வீக்னஸ் இது. நம்ம இப்படி கிளாசிஃபை பண்ணிடுறோம். ஃபெயில் ஆனால் மோசம், பாஸ் ஆனால் நல்லது, ஃபஸ்ட்டு வந்தால் ரொம்ப நல்லது, இதுனா சிகரெட் பிடிச்சா ரொம்ப மோசம், இவன் சிகரெட் பிடிக்காதவன்லாம் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம போடுற கிளாசிஃபிகேஷன் தான் ப்ராப்ளம். அதனால இந்த விபூதி யோகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசமாக முயற்சி பண்ணணும். விபூதி யோகம் இப்போதைக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலை. அந்த தியூத்தம் சலேதாமஸ்மியில் வரும் அந்த விஷயம். அப்புறம் 2-3 இருக்கு. சரி. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரன்சுமான் மரீச்சிர் மிருதாமஸ்மி நட்சத்திரானாம் அகம் சசி. அப்போ இவர் தைத்தியர்கள், அசுரர்கள். ஆனா வந்து அவங்க பேரை சொல்றாரு, மரீச்சிர் மிருதாமஸ்மி. தேவான என்னது அடுத்தது? வேதானாம் சமவேதோஸ்மி இல்லையா? தேவானாம் அஸ்மி வாசவ இந்திரியானாம் மனசாஸ்மி. இல்ல அடுத்த ஸ்லோகம் என்ன? இதுதான் வேதானாம் தான். தேவானாம் அஸ்மி வாசவ. வாசவன்னா இந்திரன். தேவர்களில் நான் இந்திரன். தேவானாம் அஸ்மி வாசவ இந்திரியானாம் மனசாஸ்மி. இந்திரியங்களில் மனசு இல்லையா? இந்திரியங்களில் மனசு. இப்போ கண்ணு, காது, நாக்கு, மூக்கு தான் வெளிப்படையா தெரிகிற விஷயம். ஆனா கண்ணுக்கே பவர் மனசு கூட இருந்தா தான் கண்ணுக்கு பவர். மனசு வேற விஷயத்துல இருந்தா கண்ணு திறந்திருந்தும், கண்ணு நல்ல பார்க்கக்கூடியதா இருந்து கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாது. டென்ஷன்ல வந்து இதை தேடினா அண்டால கை நுழையாதுன்னு சொல்லுவேன். அலமாரியில் நமக்கு வேண்டியதை ஒரு ஃபைலை தேடினா டென்ஷனில் அது டைம் ஆகுது, கோர்ட்டில் இன்னைக்கு போகணும், இது கொடுக்கணும், அது கிடைக்குமோ கிடைக்காதோ, எங்கே வச்சேன் அப்படின்னு பல எண்ணத்தோடு தேடும்போது கிடைக்காது. யாரோ ஒரு ஆள் வருவான், சின்ன பையனோ கணவனோ, டென்ஷன் இல்லாத ஒரு ஆள். என்னத்தை தேடுறேன்னா ஃபைலு பையன் இங்கே பாரு எழுத்தாப்புல இருக்கு அப்படின்பா. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இப்படி எழுத்தாப்புல இருந்து கூட என் கண்ணில் படலைன்னு. ஏன்னா மனசு தான் கண்ணுக்கு பவர் கொடுக்குறது. இதே தான் காது. கிளாஸில் உட்காந்துருக்கும் போது மனசு வேறு இடத்துல இருந்தால் காது செவிடாயிடுறது, டீச்சருடைய சொல்லு கேட்காது. அந்த மாதிரி அந்த இன்னும் வால் நுழையலன்னு சொல்லுவானே அந்த பையன், எலி ஓட்டை போட்டு உள்ள நுழையிறது, அந்த கதை சொல்லுவாங்களே. அந்த மாதிரி காதுக்கு பின்னால் அதுக்கு பவர் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து மனசு. அது கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரிகிற ஐட்டம்ஸில் எதிராக சொல்லியிருக்கலாம், நான் தான் கண்ணு அப்படின்னு. அதெல்லாம் அது நான் தான் இருந்தால் கூட அதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய மனசு நான். இந்திரியானா மனசாஸ்மி பூதானாம் அஸ்மி சேத்தனா. அதே போலதான் உயிர்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு, அந்த உணர்வு நான் தான் அப்படின்னு. அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு வந்து வீக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. அந்த உணர்வு ஈக்குவல் எல்லா இடத்துலையும். சின்ன வண்டுக்கு கூட தன்னுடைய சென்சேஷன்ஸ், தனக்கு வர ஆபத்து அதை உணரக்கூடிய விஷயம், ஆபத்துக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுங்கிற விஷயம், சின்ன வண்டு கூட
சின்ன ஒரு பூச்சிக்கு கூட அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அந்த உணர்வு நான்கிறோம். அது வந்து நம்ம சட்டுன்னு ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் அதுவும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்க கேட்டிருப்பீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சசின்னு காலத்தால் எழுந்து பூஜை பண்ணுவான். இருட்டில் போய் கார்டனில் கீழே இறங்கி அந்த சுற்றி இருக்கிற புல் இருக்கிற இடத்துல போய் அருகம்புல் பறிச்சுட்டு வருவான் பிள்ளையார் பூஜைக்கு. ஒரு நாள் அப்படி உள்ளே போகும்போது அவன் ஒரு சின்ன ஊசி குத்துற மாதிரி லைட்டாக அவன் கையில் குத்திருக்கு. உடனே அவன் லைட் அடித்து டார்ச் அடித்து பார்த்துருக்கான். சின்ன வண்டு, மைக்ரோ லெவலில் இருக்குது. ஒரு சின்ன நண்டோ வண்டோ ஏதோ ஒரு பூச்சி, அது சின்னது. அப்போ அது வந்து இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு எதிராக போராட முடியுமா? போராடினா ஜெயிக்குமா? இவன் சும்மா கொஞ்சம் ஃபோர்ஸாக அழுத்தினாலே செத்து போகக்கூடியது. ஆனால் அதுக்கு கூட அந்த உணர்வு இருக்கு. என்னுடைய வீட்டுக்குள்ளே ஏண்டா நுழையிறேன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுற ஒரு உணர்வு இருக்கு. அந்த விஷயம்தான் இறைத்தன்மை. அது இறைவனுடைய வெளிப்பாடு. அவர் மேனிஃபெஸ்ட் ஆகிறார் உணர்ச்சி மூலமா, உணர்வுகள் மூலமா அப்படிங்கிறார். பூதானாம் அஸ்மி சேத்தனா, கான்சியஸ்னஸ் சேத்தனா. பூதானாம் அஸ்மி சேத்தனா. அடுத்தது என்ன? சங்கரஷ்டாஸ். ஓ, அது நம்ம போலியே. அவ்வளவுதான். பூதானாம் அஸ்மி சேத்தனா 4வது. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ஜோதிஷாம் ரவிரன்சுமான், மரீச்சிர் மருதாம் அஸ்மி, நட்சத்திரானாம் அகம் சசி, வேதானாம் சாமவேதோ, தேவானாம் அஸ்மி வாசகா, இந்திரியானாம் மனச்சாஸ்மி, பூதானாம் அஸ்மி சேத்தனா. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. இருக்கு, அதான் இருக்கு. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வேதானாம சாமவேதம். வேதத்துல எல்லாம் வேதம் தான், எல்லாம் கடவுளுடைய குரல். ஆனா கூட சாமவேதம் ரொம்ப அழகா இருக்கும் கேட்க மனுஷனுக்கு. நம்ம இப்போ அகைன் மார்க் போடுறது தான். அந்த மார்க் போடுற குணம் வந்து அவருக்கே வந்துடுது போல இருக்கு. சாமவேதம் மியூசிக்கலாக இருக்கும், கேட்க அழகாக இருக்கும். அண்டு சங்கீதம் அந்த மாதிரி நம்முடைய கந்தர்வ கலைகள் எல்லாம் சாமவேதத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது வந்து பளிச்சுன்னு இருக்கிற ஒரு வேதம். மற்ற மந்திரங்கள் சொன்னால் பெருசாக தெரியாது. அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். அது ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு ரிக்வேதத்தையோ எஜுர்வேதத்தையோ படித்தா. பட் சாமவேதம் வந்து அப்படியே போனாலே அது அந்த வழியாக நம்ம போகும்போதே அது காதுக்கு சட்டுன்னு கவர்ந்து இருக்கும். அப்போ அப்படி அதனால் நம்ம இதெல்லாம் நம்முடைய என்ன சொல்கிறது, கிளாரிஃபிகேஷன். அவன் இப்படிலாம் யோசனை பண்ணியிருப்பான்னு தெரியல. பட் அர்ஜுனனுக்காக பேசுறதுனால அர்ஜுனனுடைய மனசுல எது சட்டுன்னு படுமோ அந்த விஷயத்தெல்லாம் லிஸ்ட் போடுறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இது அவசியம் இல்லை. இல்லைன்னா இன்னொரு தியரி சொல்றாங்க, பகவத்கீதையில இதெல்லாம் நுழைக்கப்பட்டது யாரோ ஒருத்தர், அப்புறம் வந்து இதெல்லாம் அத்தியாயங்களை நுழைச்சிருக்காரு அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. தெரியல. 2-3 அத்தியாயத்தோட முடிஞ்சது பகவத்கீதை. அதுக்கப்புறம் எல்லாமே அதில் இன்டர்செப்ஷன்ஸ் உள்ள போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஆனால் அழகாக இருக்கும். விபூதி யோகம் வந்து ரொம்ப அழகான ஒரு யோகம் அது. அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா பேசுகிறது இதில் கமெண்ட்டு ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன ஆரம்பிக்கலாம். ஓ, இந்த சாப்டர்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த 12 ஆதித்யர்கள்ல நான் விஷ்ணுன்னு சொன்னா யாரை பார்க்கணும்? நம்ம கண்ணுக்கு தெரியறது ஒரே ஒரு சூரியன். இந்திரன்னா யாருன்னே கூட தெரியாது. பாதிக்கு மேல நம்ம எதுவுமே அதுல உணர முடியாத மாதிரியே இருக்கிறதாலயோ என்னமோ there are so many texts actually. நிறைய டெக்ஸ்ட் வந்து சிம்பாலிசம் அப்படிங்கிற பேர்ல நிறைய எழுதி எப்படி எழுதியிருக்கானா, இந்த கஷ்யப அதிதி திதி அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி சொல்றாவா, கஷ்யப அப்படிங்கிறது சன்ஸ்கிருத பதத்தை அவ பிரிச்சு சொல்லறச்சு பெர்செப்ஷன் அப்படிங்கிறா. சன்ஸ்கிருத பதத்துல பெர்செப்ஷனா. அதித்தி அப்படிங்கறச்சு அந்த சன்ஸ்கிருத பதத்துக்கான அர்த்தம் லிமிட்லெஸ், பவுண்ட்லெஸ், ஆகாச தத்துவம் போல எல்லாத்துலயும் அந்த பெர்செப்ஷன் இந்த ரைட் ஆர்டர் பாக்கறச்சே நம்மளுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அந்த திதிக்கும் கஷ்யப்பருக்கும் கல்யாணம் ஆரச்சு அசுரா பிறக்கறா அப்படின்னா திதி வந்து லிமிட்டெட் அப்படின்னா அது
ஈகோ அப்படிங்கிறா. சோ நம்மளால இல்ல கிருஷ்ணர் லிஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாதனாலயோ என்னமோ நம்ம பிஹேவியர்ல இருந்து அதை கொண்டு போய் மேப் பண்ணி நம்ம எப்போ ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸ்ட் திங்கிங்ல இருக்கோமோ அது வந்து கஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் கல்யாணம் ஆயிடுத்து, ஒரு ஆர்டர்லினஸ் நம்ம வாழ்க்கையில வருது, we are able to execute ourselves better. இதுலதான் பெருமாளை நம்ம உணர முடியும். அதே வந்து நம்ம கயாட்டிக்கா இருந்தா, ஒரு ஆர்டர்லினஸ் இல்லாம நம்ம பாட்டுக்கு ஏதோ எப்படியோ பண்ணிட்டு இருந்தோம்னா, எல்லாத்துலயும் கால் வச்சு ஒண்ணுத்துலயுமே ஆர்கனைஸா பண்ணாது இருக்கச்சு நமக்குள்ள ஆசுரி சம்பத் வரா மாதிரி எப்ப பார்த்தாலும் சட்ட சட்டன்னு இருக்கிறது, எப்படி சொல்றது, ஒரு அசுரா குணத்தோட நம்ம பிஹேவ் பண்றோம். இப்படி எல்லாம் நிறைய எழுதி இருக்குப்பா இன்டர்நெட்ல. இன்ஃபேக்ட் பிகாஸ் எனக்கு ஒரு தோணித்து வேற எதுவுமே பிரதிபா இதுல ஒரு விஷயம் காஷன் என்னன்னா, இதே மாதிரி நம்ம வந்து பர்செப்ஷன்ஸு அப்படிங்கிற இதுல வந்து வரக்கூடிய சில விஷயம்லாம் நம்ம சொல்ல முடியாது. சுறாமீன் நான் சொல்றாரு, அல்லது உச்சை ஸ்ரவஸ்ங்கிற குதிரை நான்ங்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்பட்ட கேரக்டர்ஸ். புராணங்களே ரெகுலர் ஸ்டடியில இல்லை எங்குமே. புராணங்களை யாரும் படிக்க, விஷ்ணு புராணம் கருட புராணம் மட்டும் செத்த போது ஏதோ படிக்கிறார் சில வீட்டுல. மற்றபடி புராணங்கள் அவுட் ஆஃப் ஒரு சைட். நிறைய சமயம் என்ன பண்றான், இந்த மாதிரி செக்குலர் ஆளு காந்தி கூட மகாபாரத யுத்தத்தை வந்து மனசுக்குள்ள நடக்கிற யுத்தம்னு எல்லாம் பிக்சரைஸ் பண்ணினான். இது ஒரு தப்பான விஷயம்னு எனக்கு தோன்றுது. பட் நம்ம கமெண்ட் அடிக்க முடியாது, இதுவும் அவங்களுடைய உரிமை, நம்ம ஏதோ இது பண்றாங்க. பட் இந்த மாதிரி இதெல்லாம். ஆனால் ஒரு விஷயம், விபூதி யோகத்தை பற்றி கீர்த்தனை பிரவச்சனம் பண்ணினா நான் இது வரைக்கும் யாரையும் கேட்கல, விபூதி யோகத்தை பிரவச்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இருக்கும் அதில் வந்து தாந்திரிக கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது இதெல்லாம் சூக்ஷ்மமான சில அர்த்தங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்முடைய புரிதலுக்கு தாண்டி. பட் நம்ம வந்து புராணங்களோட ரிலேட் பண்ணி இதில் வரக்கூடியதெல்லாம் அந்த அந்த 18 புராணங்கள்ல உப புராணங்கள்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான். ஆமாமா, நிஜமாப்பா, அது கரெக்ட் நீங்க சொல்றது. இந்த கஷ்யப்பர் அதிதி தித்தி அவளுக்கான சாபம், அதுக்கப்புறம் அந்த மருத்கணங்களோட கதைகள் அதெல்லாமே இருக்கு. அதான் இது வந்து இன்னைக்கு இங்கிலீஷ் வந்ததுல இருந்து யூரோப்பியன் கம்யூனிட்டியோட அமெரிக்கன் கம்யூனிட்டியோட நம்ம வேதத்தையும் கீதையும் எடுத்துன்னு போகும்போது அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்ற ஒரு முயற்சி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன ஸ்ரத்தை, நம்ம புராணங்கள், நம்ம சின்ன வயசுல என்னதான் இல்லைன்னா கூட நமக்கு அப்பப்போ ஏதோ புராணங்கள்லாம் வருது நம்ம கண் முன்னால. கோவில்கள் இருக்கு, கந்த புராணம்னு உடனே நமக்கு முருகன் கோவில் ஞாபகம் வருது, இதெல்லாம் இருக்கு. பட் அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்டே இல்லை. அப்போ அங்கே பர்செப்ஷன்ஸாகவும் கான்செப்ட்ஸாகவும் சொல்ற ஒரு பழக்கம் நம்ம நிறைய சன்னியாசிகளே அப்படி பண்றாங்க, சுவாமிகளை. அந்த மாதிரி கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. விபூதி யோகத்தை பத்தி நான் ஒன்றும், அப்புறம் அடுத்தது விஸ்வரூப தரிசனம் இன்னும் ப்ராப்ளம் ஆகும். நம்மளால இருக்கிற இன்டெலெக்சுவல் லெவல் அதை புரிஞ்சுக்கவே முடியாது நம்மளால. பியாண்ட் இன்டெலெக்சுவல் தான் நானும் உங்களுக்கு சொல்லறதுக்கு தோணிது. ஏன்னா இது அப்படி இருக்கிறதால ஆளாளுக்கு or maybe different people are trying to perceive it in different ways. இப்போ நான் வந்து யோகாசனம் மூலமா பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியா நினைச்சு யோகா கருத்தை எடுத்துன்னு போய் ஸ்கூலு +1 +2ல கார்பரேட் கம்பெனிகள்லாம் பேசணும் அப்படின்னு தயார் பண்ணி போயிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல போனேன். மும்பை ஒரு தடவை போயிருந்தேன். மும்பையில் சவுத் இந்தியா எஜுகேஷன் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. அது நிறைய 11 ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. அதோடைய சீஃப் டோட்டல் செக்ரட்டரியாக ஒரு மலையாள பிராமண சுப்பிரமணியனோ என்னமோ பேர், அவர் இருந்தார். அவரை பார்க்க போனேன். அப்போ நான் சின்ன வயசு 40-45 இருக்கும், அவர் 70-75 இருக்கும். நான் பேசினேன், இந்த மாதிரி முயற்சி பண்ணுறேன். அவர் சொன்னார், இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறதுக்காகவும், நம்முடைய திறமை அதிகப்படுத்துறதுக்காகவும், பர்ஃபார்மன்ஸை சிறப்பாக்கிறதுக்காகவும் அதுக்காகலாம் இல்லை. இதெல்லாம் வந்து நமக்கு வேற ஒரு விஷயத்துக்காக இருக்குது. அதெல்லாம் நம்ம வேர்ல்டு லெவலில் இதெல்லாம் வந்து அவசியம் இல்லாத விஷயம், குழப்பம் ஜென்ரேஷன்ஸ். அன்னைக்கு நான் வந்து சட்டுன்னு அவர்கிட்ட பேசியப்போ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே போயிடுது. பணம் வருது,
அப்படின்னு தெரிந்து கூட நான் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக 3-4 வருஷம்தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் கீதை யாத்திரை போகலாம், என்ன பணம் வருதோ அதை வச்சு வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் அவ்வளோ அழகாக சொன்னார். அப்போ அது அவருடைய பர்செப்ஷன். ஆனால் நம்ம இங்கே இருக்கிறவனை பார்த்தா யோகான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் கம்பெனியில் போய் நிகழ்ச்சி நடத்தி அவங்க இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த யோகத்தை வச்சு. சரி, இதுலேருந்து ஏதோ ஒரு இடத்துல அடுத்த ஸ்டெப் போய் ஒரு கால் நம்ம அந்த லெவலுக்கு போய் சேருவோமா இருக்கும். முயற்சி பண்ணட்டும், அவர் வாட்டி ஏதோ பண்ணட்டும் அப்படிதான் தோன்றுறது. அவரவர் கருத்து, அவரவர் பின்னணியில ஏதோ பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் ஆன் யோகா இன் யோகா ஆர் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் இன் கீதை அப்படின்லாம் சொல்லிட்டு இது இருக்கு வேதாந்தா அண்ட் மேனேஜ்மெண்ட்னு. ஆமா, பெரிய பேஷன். அந்த ஆள் இருக்காரு பாருங்க, இப்படி கட்டவரெல்லாம் காட்டி ஒரு புக் எழுதியிருக்காரு, யூ கேன் வின் அப்படின்னு. சிவகேரா. அந்த சிவகேரா வந்து ஒரு இடத்துல கூட நான் சொல்ற கதைகளோ நான் சொல்ற இந்த சிமிலிஸோ இதெல்லாம் வந்து புராணங்கள்ல இருக்கு, கீதையில இருக்கு அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணல. இதெல்லாம் அவரே கண்டுபிடிச்சதா மாதிரி அவர் பேசுறாரு. நான் அவருடைய புக்கை படித்தேன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு தடவை. நாக்பூர்ல ஒரு சிகரெட் பீடி கம்பெனிக்காரன் ஒரு பெரிய ஸ்கூல் காலேஜ் நடத்துறான், ராய்சோனின்னு. அங்கே சிவகேராவை கூப்பிட்டுருந்தார். அவர் வந்து எனக்கு அந்த சிகரெட் பீடி கம்பெனிக்காரன் சாதாரண ஆள், படிக்காத ஆள். அப்புறம் பீடியில் ஆரம்பித்து அப்புறம் வில் ஃபில்டரு அந்த சார்மினார் அதுக்கெல்லாம் ஏஜென்ட் ஆகிட்டான், நிறைய சம்பாதிச்சான். நான் அவருடைய கடையில் உட்காந்துருக்கேன், பழைய கடை, இந்த மாதிரி கடை, கிராமத்தாள் மாதிரி. அப்போ இவன் சொன்னான், இந்த மாதிரி சிவகேராவை கூப்பிட்ருக்கேன்னு. 25,000 ரூபாய் ஃபீஸு, 2,000 ரூபாய் அவருடைய ஹால், 2,000 பேர் அவர் ஹாலில் உட்கார்றான். 2,000 பேர் ஃபுல்லாக இருக்கு. 25,000 ரூபாய் ஒரு ஆள்கிட்டையும். அதில் வந்து என்ன அக்ரிமெண்ட்டுனா, இவன் வந்து 7,000 ரூபாய் 18,000 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும். யாருக்கு? சிவகேராவுக்கு. 7,000 ரூபாய் இவர் வச்சுக்கணும் கமிஷன். 18ல் 7,000 ரூபாய் அவருக்கு வந்து பிளாக்ல கொடுக்கணும், கணக்கில் வராமல். 11,000 ஒயிட்ல கொடுக்கணும். நான் சொன்னேன், அவர் என்ன வேல்யூஸ் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு. எல்லாம் எனக்கும் பிஸ்னஸ்ஸு அவனுக்கும் பிஸ்னஸ் அப்படின்னா. அப்போ 2 பேருமே பிஸ்னஸ் கண்ணோட்டத்தில் இருக்காங்க. ஆர்கனைஸ் பண்ணாலே இது வரும். அந்த கதை சொல்லுவோம், ராஜாவுக்கு ஒரு ஆன்மீக கருத்தெல்லாம் கன்சல்டன்ட் ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து ஒரு 20 வருஷமாக இவருக்கு ஆன்மீக விஷயங்கள் கைடு பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ராஜாவுக்குள்ள ஒரு வெளிச்சமே வரலன்னு ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஒரு சாது வர்றாரு, கேட்குறாரு, இந்த மாதிரி இத்தனை வருஷமாக இவன்கிட்ட எத்தனை நல்ல விஷயம் கேட்டேன், எனக்கு உள்ள எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே இல்லை, ஒளியே இல்லை அப்படின்னா. உடனே அந்த சாது சொன்னால், நான் எனக்கு கொஞ்சம் கட்டளை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுன்னு. கட்டளை கொடுத்து அவருடைய கார்டை கொடுத்து, இந்த கம்பத்தில் ராஜாவை வந்து நீ பெரிய நீண்ட கயிறால் இந்த கம்பத்தில் கட்டி போடு, அதே கயிறுடைய மற்ற இடத்துல இந்த கம்பத்தில் இந்த ஆளை கட்டி போடு கன்சல்டன்ட்டை அப்படின்னு சொன்னான். இப்போ கன்சல்டன்ட்டை சொன்னால், நீ அவருடைய கட்டை வந்து அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவுக்க முடியும்? என் கையை நீ கட்டி போட்டிருக்கேன், நான் தூணோட ஒட்டியிருக்கேன், நான் எப்படி அவுக்க முடியும்? அதே தான் ப்ராப்ளம். நீ வந்து பணத்துக்காக வேலை செய்கிற அவங்ககிட்ட கன்சல்டன்சியில். அவன் வந்து உனக்கு உன்னுடைய ஃபிசிக்கலாக நீ சொல்கிற விஷயங்களில் ஆசைப்பட்டு அவன் இது பண்ணுறான். 2 பேருக்குமே கட்டு வெளிப்படணும், இதுலேருந்து நம்ம வெளியில் வரணுங்கிற ஆசை கிடையாது. இது ஒரு அக்ரிமெண்ட். நீ எனக்கு சொல்கிற, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். அதனால் இவனாலெல்லாம் உன்னுடைய உள்ள ஒளியை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கதை நான் ரொம்ப சின்ன வயசில் இப்போ படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் தெரியல ஏன்னா, ஆனால் அவரவர் ஏதோ முயற்சி பண்ணட்டும், தப்பு என்ன. நான் முதல்லலாம் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவேன், இதெல்லாம் என்னது, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறோன்னு. அவரவர் பண்ணட்டும், இதுலேருந்து ஏதோ கடைஞ்சு ஏதோ ஒரு விஷமும் வரும், ஏதோ ஒரு நல்லதும் வரும், அமிர்தமும் வரும், யானையும் வரும், வரட்டும் என்ன பெரிய அப்படின்னு. ஆனால் அது பழைய பழக்கம் சில சமயம் வாக்குவாதத்துக்கு வந்துடுறது. அதை ரொம்ப குறைச்சிட்டேன் இப்போ. ஆக்சுவலாக இப்போ இல்லவே இல்லை, வாக்குவாதங்களுக்கு போகிறது இல்லை. பட் ஒரு 20 வருஷம் நல்லா நான் பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுவேன். அப்படிலாம் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில்.
எல்லா விஷயத்துக்கும். அதுதான். சலோ நீங்க சொல்லுங்க, அப்புறம் வேற யாராவது. யாரு டீ போட்டு கொடுத்தாச்சா அவருக்கு? ஸ்ரீதர் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க வேகமா. சீக்கிரம் வந்துட்டாரு. டீ ஆச்சு, பரவாயில்லையே. பக்கோடாவும் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ கிச்சன் விட்டு வெளியில வந்து பரவாயில்ல. கிச்சனுக்கு போனா perception வீடியோ ஆன் பண்ண முடியாது அங்க. அது டவர் இல்ல அங்க. யாரோ இந்த பேச பர்செப்ஷனுக்கு ஆரம்பிச்சீங்க. வந்து இல்ல நான் வீட்டு தான் வேலை எதுவும் சொல்லுங்க. இல்ல இந்த பர்செப்ஷன் வந்து ரொம்ப மனனம் பண்ண வேண்டியதா இருக்கு மாதிரி இருக்கு. லைக் அட்லீஸ்ட் டெய்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட திருப்பி திருப்பி சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட். ஏன் இப்படி யோசிக்கிறேன், ஏன் இப்படி யோசிக்கிறேன், இதுல தப்பா, இதுல என்ன, நானே ஏன் இவ்வளவு பிரபலமா வருது, என்ன விஷயம் நடந்தாலும் ஏன் இதை என்னால விட முடியல அப்படின்னு பயங்கரம். அது நமக்கும் அந்த டிசீஸ் இருக்கு. பயங்கரம். சாதாரணமா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு கோட்டு போடுற மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி இருந்துட்டு அப்புறம் நார்மல் உலகத்துக்கு போயிடுறாங்க. இது வந்து பெருசா உள்ள தாக்கம் ஏற்படுத்துறது இல்லை. அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த டிவி சேனல் மாதிரி காலங்காலத்தால ஆன்மீகம், அதுக்கப்புறம் சினிமா பாட்டு, அதுக்கப்புறம் சாயங்காலம் கொஞ்ச நேரம் ஆன்மீகம், அப்புறம் ராத்திரி அடல்ட்ஸ் ஒன்லி எல்லா இதுவும் அந்த மாதிரி நம்ம எல்லாமே வி ஜஸ்ட் லிவ். அந்த 3 குணங்கள்ல சொல்லும்போது சொல்லுவான் அவன், சத்வ ரஜஸ்தம 3ம் அவன்கிட்டேருந்து வெளிப்படும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி யோசனை பண்றதுனாலேயே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். நம்ம உள்ள அவ்வளவு பக்குவம் வரலைன்னா இன்னும் டிஸ்டர்ப் ஆகுது. உள்ள பக்குவம் இல்லாம இந்த மாதிரி யோஜனையும் வந்து எல்லா விஷயத்திலையும். அதில் ஒரே ஒரு டேஞ்சர் என்ன, மற்றவங்கள்ட்ட இதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம முடிஞ்சு போயிடும். நம்ம கிட்ட மட்டும் பார்க்கணும், அவ்வளவுதான். மற்றவங்கள்ட்ட பார்த்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப ப்ராப்ளம். அதுவும் நல்ல நீங்க அது நம்மளே தான் சொல்றேன். நீங்க மற்றவங்கள பார்க்க கூடாது அப்படின்றது கிளியரா இருக்கு. பட் நம்மளே பார்க்கும்போதே நமக்குள்ளேயே 1000 கேள்விகள். ஒவ்வொரு தடவையும் இது பண்ணும்போது என்ன இப்படி, சே இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படின்னு அது ஒவ்வொரு தடவையும் ஹிட் ஆகுது பயங்கரமா. கான்ஃபிளிக்டோட மத்த உருவமா இருக்குமேன்னு தோன்றது. அதான கரெக்ட் பண்ண முடியுது. எல்லாம் வந்தா பாத்துக்கலாம். ஒருத்தர் என்ன கிட்ட பெரிய பில்டர் கோடீஸ்வரன் கீதை கேட்க வந்தாரு. ஒரு 2-3 மாசம் கேட்டாரு. ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் சொல்றாரு, எனக்கு பிசினஸ் பண்றதே இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. நான் கீதை பேசி உன்னை கெடுத்துட்டேன்னா அப்படின்னு. பிஸ்னஸ் பண்ணியா, உலகம் உழைக்கணும், உலகம் தழைக்கணும், இதெல்லாம் வியாபாரங்கள் விவசாயங்கள் எல்லாம் நல்லபடி இருக்கணும், உலகத்தில் வளம் பெருகணும், சமுதாயத்தில் வளம் பெருகணும். அது எப்படின்னா, கீதை படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஒரு இது வந்துடுது. நான் சொல்கிறேன், நீ வந்து எஸ்கேப் பண்ணுற, இது எஸ்கேப் ரூட்டு, இது வந்து பக்குவம் இல்லை. ஆனால் வந்து நீ பிஸ்னஸ் முழுக்க இது பண்ணணும். சைட் பை சைடு அந்த உன்னுடைய ஆஃபீஸ் ரூமில் கீதை புஸ்தகத்தை ஹேண்ட் ரீச், கை ரீச் ஆகிற தூரத்தில் வச்சுக்கோ. டெய்லி காலம்புரை போயிட்டு ஆஃபீஸ் திறந்து ஊதுபத்தி கொடுத்துற மாதிரி கீதை ஒரு பக்கத்தை எடுத்து படி. போதும், யோசனை கூட பண்ணாத, படிச்சுட்டு விட்டு அது தானே வேலை செய்யட்டும். 30 வருஷம் கழிச்சு அதோடைய வேலை உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அதை பற்றி கவலைப்படாத, ரொம்ப யோசனை பண்ணாதன்னு சொல்ல வேண்டும். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம். ஒருத்தர் ஒரு 2 வருஷமா என்கிட்ட பேசுகிறேன். ஒரு 40 வயசு இருக்கும், 36-40 வயசு இருக்கும். அவர் ஒரு நாள் காரில் தனியாக அழைச்சின்னு போயிட்டு என்கிட்ட கேட்டு, இந்த மாதிரி குடும்பம் இருக்குது, குழந்தைங்களாம் இருக்குது, நல்ல பெரிய போஸ்டில் இருக்காரு, இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து இதில் ஈடுபடுறது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். இது ஏன்டா இப்படி கேட்குறேன்னு. அதே தான் படிக்க ஆரம்பிச்சுட்டு இப்படி தோன்றது எனக்கு. சரி, தோணித்துனா விட்டுரு, அவனோட பேசு, விட்டுரு, போதும். தோணாத வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது. கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட்டில் எந்த முடிவும் எடுக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இதெல்லாம் தப்பான, என்ன பண்ணுறது? அதனால்தான் நம்ம எல்லாம் நிறைய சாஸ்திரங்களை மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்காமலே வச்சுருந்துருக்காங்க ரிஷிகள் எல்லாம். பக்குவம் ஆகிற வரைக்கும் அவனுக்கு அதை அனலைஸ் பண்ணி அதை கரெக்டாக வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிற ஒரு மனசு வர வரைக்கும் இதெல்லாம் தேவையே இல்லைன்னு கட்டோபனிஷத் படித்து என்ன பண்ணணும்? 18, 20 வயசு, 25 வயசு பையனுக்கு அவன் ஏன் படிக்கணும்?
வேத சாஸ்திரம் படிக்கிறவன்னா வேற விஷயம். ஒரு சென்னை தயானந்தர் ட்ரெயின் பண்ண ஒரு சன்னியாசி ஈரோடில் இருக்காரு. அவர் பாவம் போயிட்டு ஈரோடு பவானி போய் கிளாஸ்லாம் நடத்துவார். சாதாரணமாக ஒரு ரூமில் வாடகைக்கு இருந்தார். நிறைய கவுண்டர் பெண்கள்லாம் அவருக்கு ஸ்டூடெண்ட் ஆனாங்க. ஸ்டூடெண்ட் ஆகிட்டு பாவம் நீங்கள் அவங்கெல்லாம் நல்ல பங்களா வீடு, பெரிய பெரிய அரண்மனை மாதிரி, நீங்கள்லாம் பாவம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஃப்ளாட் ஒன்று வாடகைக்கு எடுத்து கொடுத்து இவங்கெல்லாம் சேர்ந்து வாடகை, அப்புறம் கார் ஒன்று வாங்கி கொடுத்து பவானி கோபிச்செட்டிப்பாளையெல்லாம் போகிறதுக்கு கார் ஒன்று வாங்கி கொடுத்து, நான் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். கதோபனிஷத் படிக்கிறாங்கன்னா எல்லாம் பார்த்தா இந்த இவங்கள்லாம் நல்ல வசதியுள்ள கவுண்டர்கள், பெண்கள், அதிகமாக பெண்கள், 2 ஆண்கள் இருந்தாங்க. அப்போது எதுக்கு படிக்கணும்னு என் மனசில் வந்தது. ஏன் படிக்கணும்னு, சும்மா கட்டோபனிஷத், அப்புறம் வியாத கீதை, அப்புறம் அஷ்டாவக்ர கீதை, எதுக்கு இவ்வளோலாம் படிக்கணும்? ஏதாவது ஒரு விஷயம் படித்து அதை எதையோ சிந்தனை பண்ணணும். ஆனால் அதுதான், இதெல்லாம் நம்ம கண்டமும் பண்ண முடியாது. இதெல்லாம் தப்புன்னு நம்ம கண்டித்து நிற்க முடியாது. இவருக்கும் ஒரு வேலை வேணும். அங்கே அவர் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு, ஈரோடில் நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு, சன்னியாசியாக்கி. அப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்ம பப்ளிக்கில் இதெல்லாம் டிஸ்கஸ் கூட பண்ண முடியாது. அவர் பெரிய ஆள், அவர் மேலே ஏதாவது தப்பாக சொல்கிற மாதிரி ஆயிடும். சரி நடக்கட்டும், இதுலேருந்து ஏதோ ஒரு கடைதல் நடக்கும், இதுலேருந்து ஏதோ ஒன்று வரும், வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோம். நாம் ஒன்றும் பெரிய பர்ஃபெக்ட்லாம் இல்லை, அதுவும் ஒரு பெரிய பாயிண்ட்டு. நம்மெல்லாம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுற தகுதி இருக்கானே பல சமயம் டவுட் வரும் நமக்கு. எதுக்கு அனலைஸ் பண்ணணும்? கண்டப்படுறது பழைய பழக்கம், இன்ஜினியரிங் படிப்பு, அதனால் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது ஒரு பழக்கமாயிடுது. என்ன பண்ணுறது? அதனால் இது நடக்கட்டுமே, எல்லா திசையிலையும் எல்லாரும் அவரவர் லெவலில் முயற்சி பண்ணட்டும், தப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டம். நான் இது வரைக்கும் விபூதி யோகம் பேசணும்னு முடிவு பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன். வேண்டாம், நம்ம கர்மயோகம் சாங்கிய யோகத்துல இருப்போம் போதும்னு சொல்லிட்டு. ஒண்ணு இந்த விபூதி யோகத்துல எல்லாம் கொஞ்சம் அப்டிராக்டாவும் சட்டிலாவும் இருக்கு. அடுத்தது சில விஷயங்கள்லாம் இந்திரியானாம் மனசாஸ்மின்னு அவர் சொல்றாரு. நம்ம மனசு குரங்கு மாதிரி இருக்கு, சொன்னதையே கேட்க மாட்டேங்கிறது, இதுதான் பெருமாளா அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் வேற டவுட் வந்துடுறது நம்மளுக்கு. தியூதம் சல அதான் முதல்ல சொல்லிட்டோமே, பெருமாள் ஒன்றும் அழகானவன், ரொம்ப அன்பானவன், கருணை உள்ளவெல்லாம் கிடையாது. அவன் டெவில், பயங்கரமான சுமானி சுனாமி வரவழைக்கக்கூடியவன். அதனால குரங்கு மாதிரி இருக்கிற மனசு அவன் தான் வச்சுப்போம். என்ன பெரிய மனசு வரமாட்டேங்கிறது, நம்ம புத்தி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லச்சு. அதாவது இந்திரியான மனசாஸ்மிங்கிறது நம்ம மனசு நினைச்சது பண்ண மாட்டேங்கிறது. ஒரு நாளைக்கு ஒண்ணு பண்ணணும்னா உருப்படியா ஒன்னத்தையும் பண்ண முடியறது இல்ல, டிசிப்ளின்டா இருக்க முடியறது இல்ல, நினைக்கிறது ஒண்ணு பண்றது ஒண்ணா இருக்கு. நீ அந்த 7 கல்லு சாமி பார்த்திருக்கியா? 7 தெய்விகள், 7 நம்ம நாராயணி, வாராகி, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த 7 அது நீ ஒரு ஷேப்பை பார்த்திருக்கியா? கிராமத்துல எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அந்த 7 கல் இருக்கும், தாறுமாறா இருக்கும். சும்மா ஒரு மார்பிளை உடைச்சு, அந்த கிரானைட் ஸ்டோனை உடைச்சு எந்த பீஸ் வருதோ அதை அப்படியே புதைச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு அதுல திருப்தி ஏற்படுறதாங்கிறது தான் நமக்கு ப்ராப்ளம். நம்ம ரொம்ப அழகான ஒரு அம்மன் சிலை வைக்கணும், நல்ல அழகான முகம் இருக்கணும், கரெக்டா இருக்கணும், கரெக்டா செதுக்கி இருக்கணும், செதுக்கிற ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து நல்ல சிறப்பான சிலையா பண்ண வைக்கணும், அதுக்கு அழகான பூவெல்லாம் தொடுத்து அழகா மாலையெல்லாம் அலங்காரம் பண்ணணும். ஏன்னா நம்ம இது உயர்வு அது தாழ்வுன்னு நம்ம கணக்கு போட்டு வச்சிருக்கோம். என்ன பண்றது? நேற்று அந்த அம்மா, அப்ப நான் இன்டர்வியூ போட்டேன் பாரு என்னுடைய வீடியோல, எல்லாரும் கேளுங்க அவசியம். அந்த அம்மா தினம் இவ்வளவு தடி 4-5 இன்ச்சு மாலை ஒண்ணு போட்டு ஒவ்வொரு நாளும் போய் கோயிலுக்கு, அவ்வளோ அழகா இருந்தது. நேற்று போட்டுட்டு வந்த மாலை அரளி, அப்புறம் மஞ்சள் கலர் பூ ஒன்று, செவந்தி பூ, ரோஜா பூ அப்படிலாம் வச்சு அருமையான மாலை தொடுத்துருந்தா. அதுவும் ராத்திரி 10 மணிக்கு போய் பூ பறிக்க போகலாம். ஹைவேலெல்லாம் போய் தூரம் போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு 11 மணி 11:30 மணிக்கு பூ தொடுத்து வைப்பேன். இல்லை காலங்காலத்தில் எழுந்து சமைச்சு வச்சுட்டு தனியாக தான் இருக்கிறேன். 80 வயசா 78 வயசாகுது. கூலி வேலைக்கு போகிறேன் ஒரு நிலக்கடலை கம்பெனியில், சொத்த கடலை எல்லாம் பொறுக்கிற வேலை. பொண்ணுங்க 2 ஒன்று MSc MD, ஒன்று டாக்டரேட்டு
பிஹெச்டி. இவ ப்ரொஃபஸராக இருக்கிற, அவருக்கு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிற, கவர்மெண்ட் ஸ்கூலில். பொண்ணுங்க சொல்கிறேன், எங்களுக்கு அவமானமாக இருக்குது, எல்லாரும் சொல்கிறாங்க நீ கூலி வேலைக்கு போகிற வந்துருன்னா. நான் வந்து இங்கே தான் இருப்பேன், எனக்கு தினமும் பூ தொடுக்கிற காலம். அப்போ சொல்லும்போது கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. பூ தொடுக்க முடியலைன்னா என் உயிரை எடுத்துடணும், நான் பூ தொடுக்காத காலத்தில் நான் இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்படியே பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ இப்போ வந்து இது இது ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் கண்ணப்பன் மாமிசத்தை கொடுத்தான், வாயில வச்சிருந்த தண்ணி எடுத்து இது பண்ணான். பலருக்கு அது வந்து அவன் கண்ணப்பன் பெரிய நாயன்மார்னு சொன்னதுனால ஒத்துக்கிறோம். ஆனால் அவரால் அது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருக்க முடியுமான்னு கேட்டால், ஐயோ எச்சில் அது இது பண்ணாது, ஐயோ இது வேணாம் அப்படின்னு. ஆண்டாள் வந்து தன்னுடைய காலில் தலையில் சூடிட்டு அப்புறம் கொண்டு போய் கிணத்துல போய் தன்னுடைய உருவத்தை பார்த்து அழகாக இருக்குது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கயிட்டி கொண்டு பெருமாள் கொடுக்குறார். நம்மளால் செய்ய முடியுமா? ஏன்னா நம்ம இந்த மார்க் போட்டு வச்சுருக்குறோம், நம்மளால் செய்யவே முடியாது. அந்த லெவல், நம்ம அந்த லெவல் இல்லை, நம்முடைய லெவல் வேற. ரொம்ப கண்டிஷன்டா இருக்கும், இது சரி இது தப்பு இது இப்படி இது இப்படி ஆர்டர்லி ஒரு ஆர்டர் அப்சஷன் தான் அது. ஆக்சுவலி தப்பு இல்லை, இது வேணும். உலக வாழ்க்கைக்கு இது இருந்தா தான் உலகத்துல ஏதோ ஆர்டர் இருக்கும். நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி லெஃப்ட்ல போகணும்னா எல்லாரும் லெஃப்ட்ல போகணும். சில ராட்சசர்கள் இருப்பாங்க, தப்பு டிராஃபிக் ரூல்ஸை மீறுற ஆளுங்க, அவர் ராட்சச பிரவருத்தி, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருப்பதான் போகிறாங்க சமுதாயத்தில். பட் இந்த ஓரளவுக்கு ஆர்டர் வந்து இந்த ரூல்ஸால தான் இருக்குது. ஸோ இந்த சோடச உபச்சாரம், அபிஷேகம், கோவில், அதுக்கு சடங்கு, 5 வேளை பூஜை, ராத்திரி அர்த்த ஜாம பூஜை, காலங்காலத்தால் நிர்மால்ய பூஜை, அதெல்லாம் வேணும். நம்ம வந்து நமக்கு தோணலைன்னா அதுலேருந்து ஒதுங்கி நம்ம பாட்டு நம்ம வழியில் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான் பண்ண முடியும் நம்மளால. இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கணும் உலகத்துக்காக. பிரேமா இல்லையா? ஆஹா, போயிட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவர் ட்ராப் ஆயிட்டான். சேட் ஏதாவது சொன்னாங்களா, மெசேஜ் அனுப்பினாங்களா? இல்லை, கட் ஆயிருக்கும். சரி, நீங்க ஒன்றும் பேசலைன்னா முடிக்கலாம். இவர் ஸ்ரீராம் அங்கே போயிட்டாரு போல இருக்கு, இங்கே சிங்கப்பூர். ஆமாம், நான் 2-3 நாளில் போகிறேன் சென்னைக்கு, சந்திக்கலாம். இந்த தடவை 40 நாளுக்கு மேலே இருந்திருக்காரு, நான் சந்திக்கவே முடியல. சரி, யோகேஷம் சொல்லிடுங்க. சொல்லிடாத சொல். வாசுதேவம் ரஜப்ரியம் धर्म संस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं। श्री गुरुभ्यो नमः। चलो आत्मा जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण।